ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ மிதுன ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே மாதமானது நடந்துகிட்ருக்குங்க. இந்த மே மாதங்கிறது சாதாரண மாதம் கிடையாது. மே மாதம் முடியக்கூடிய டைமில் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த மே மாதத்தில் 6 கிரகங்களுடைய பயிற்சிகளானது நடக்க போகுது. அதனால் இந்த டைம் செல்வ செழிப்பை அடையிற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை அமைஞ்சிருக்கா இல்லையா என்பதை தான் இப்போ நான் உங்களோட ராசிக்கு சொல்ல போகிறேன். ஸோ மிதுன ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி கிரகங்களுடைய பயிற்சி ரொம்ப முக்கியமானதாக ஜோதிடத்தில் சொல்லப்படுது. நாம் நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்களுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். ஒரு சில நேரம் நம்மளை அறியாமல் நிறைய சந்தோஷமாக இருப்போம், ஒரு சில நேரம் நம்மளை அறியாமல் நிறைய லோன்லியாக இருப்போம். இந்த மாதிரி சந்தோஷம், லோன்லினஸ் இது எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும், கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் ரொம்பவே பாதகமான பலன் கிடைக்கும். அதுதான் உண்மை. ஸோ அந்த வகையில் இப்போ மேலே கிரகங்களுடைய பயிற்சி அதுவும் 6 முக்கியமானது நடக்க போகுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். இதில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ மிதுன ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு கிரகங்களுடைய பயிற்சி நடக்குதுன்னு சொன்னல, அதெல்லாம் என்ன பயிற்சி நடக்குதுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல என்ன பயிற்சி நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது குரு பகவான் தான் ரிஷபராசிலிருந்து விலகி மிதுன ராசிக்குள்ளே நுழையிறாரு. இந்த ஒரு கிரக பயிற்சி வலுவாக நடக்குது. இந்த கிரக பயிற்சி மட்டும் இல்லாமல் இதை தொடர்ந்து இன்னும் 5 கிரக பயிற்சி நடக்குது. இந்த பயிற்சிகள் காரணமாக எல்லாருக்குமே இந்த பயிற்சினால் மாற்றம் ஏற்படும். ஒரு சில ராசிக்கு மங்களகரமானதாக இருக்கும், ஒரு சில ராசிக்கு நன்மை பயக்க விதமாகவும் இருக்கும். ஸோ இந்த மே மாதத்தில் வாழ்வில் செல்வ செழிப்பை அடையிற மாதிரி உங்கள் ராசிக்கு கிரகநிலைகள் மாறினது சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள போகிறீங்க. ஸோ மிதுன ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலி வேத சாஸ்திரத்துலேயும் ஜோதிட சாஸ்திரத்துலேயும் இந்த கிரக பயிற்சி முக்கிய பங்கு வகிக்கிறது. கிரகங்களுடைய இடப்பயிற்சி ஒவ்வொரு ராசியின் மீது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது சில நேரம் நேர்மறையாகவும் இருக்கலாம், இல்லைனா எதிர்மறையாகவும் இருக்கலாம். அந்த வகையில் இந்த மே மாதத்தில் 6 கிரகங்கள் தங்களுடைய இடத்தை மாற்றுவது தான் ஒரு எச்சரிக்கையான விஷயமாக கருதப்படுது. அந்த கிரக பயிற்சின்னு சொல்கிறல, என்னெல்லாம் கிரகம் இருக்குது, என்ன மாறப்போகுதுங்கிறத சொல்லுன்னு கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க. அதையும் சொல்கிறேன். சூரிய பயிற்சி, புதன் பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சுக்கிரன் பயிற்சி, இந்த பயிற்சிகள் தாங்க நடக்க போகுது. ஃபஸ்ட்டு மே 14ஆம் தேதி அன்றைக்கி சூரியன் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிட்டார். அதுக்கப்புறம் புதன் பகவான் மே 6ஆம் தேதிக்கு மேசத்தில் தனது ராசியில் வந்திருக்கிறாரு. அப்புறம் மே 14ஆம் தேதி அன்றைக்கி குரு பகவான் மிதுனத்தில் தனது ராசியை மாற்றியிருக்கிறாரு. மே 18ஆம் தேதி ராகு கேது அவங்களுடைய ராசியை மாற்றியிருக்கிறாங்க. மே 31ஆம் தேதி சுக்கிரன் மேச ராசியில் மாறியிருக்கிறாரு. இப்படி கிரகங்கள் அந்தந்த ராசியில் மாறியிருக்கு. இந்த கிரக பயிற்சிகளில் மிகவும் முக்கியமானதாக 2 கிரக பயிற்சிகள் இருக்குது. ஒன்று குரு பயிற்சி, இன்னொன்று ராகு கேது பயிற்சி. மற்ற கிரக பயிற்சிகள் விட இந்த கிரக பயிற்சிகள் தான் அதிக வேலையை உங்களோட ராசிக்கு கொடுக்க போகுது. ஆக்சுவலி சுமார் 18 ஆண்டுகளுக்கு பிறகு ராகு கும்ப ராசியையும் கேது சிம்ம ராசியும் அடைகிறாரு. இந்த டைம் குரு பகவான் ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்குள்ளே நுழைந்திருக்கிறாரு. இதுவே மிகவும் மங்களகரமானதாகவும் நன்மை பயக்கும் விதமாகவும் அமைந்திருக்கு. இதனால் உங்களோட ராசிக்கு வாழ்வில் செல்வ செழிப்பை அடைவீங்களா அடைய மாட்டிங்களா என்பதை ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. அதை தான் இப்போ நான் உங்களுக்கு பொதுவாக சொல்ல போகிறேன்.
ஃபஸ்ட்டு உங்களோட ராசிக்கு பொதுவாக என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு டீப்பாக என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். இந்த மேலே நடக்கக்கூடிய கிரகங்களுடைய இந்த மாற்றங்கள் காரணமாக உங்களோட ராசிக்கு அதிர்ஷ்டம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இதன் பொருள் என்னன்னா, உங்களோட ராசிக்கு பொருளாதார வகையில் நன்மைகள் முன்னேற்றத்தை பெறுவது கொஞ்சம் கடினமாக இருக்கும். செல்வம் மற்றும் சொத்துக்களில் மகிழ்ச்சி பெறுவதற்கு வாய்ப்புகள் உங்களுக்கு குறைவாக இருக்குது. அதனால் இந்த மாதம் நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறது முன்னாடி யோசிக்கணும். எது செய்தாலும் அதை யோசித்து தான் பண்ணணும். ஒரு வாகனம் வாங்குறதா இருந்தாலும் வாங்கலாமாங்கிறத யோசித்து தான் பண்ணணும். இந்த நேரத்தில் நீங்கள் நிறைய அசுப காரியங்களுக்கெல்லாம் செலவு செய்ய வாய்ப்பு இருக்குது. ஸோ புதிய வேலையை தொடங்குறதெல்லாம் நீங்கள் இந்த டைம் பண்ணாதீங்க. அசுப பலன்கள் பெறாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே பார்த்து கவனமாக செயல்படணும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு சில எச்சரிக்கைகளானது இருக்குது. ஸோ இந்த எச்சரிக்கைகளுக்கேற்ப உங்களோட ராசிக்கு இந்த டைம் நடந்துக்கணும் என்பது பொதுவாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உங்களோட ராசிக்கு நான் என்ன நடக்குங்கிறத டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத டீப்பாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு நீங்கள் இந்த டைம் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பொறுமையும் நம்பிக்கையோடு இருக்கணும். அந்தோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆக்சுவலி இந்த பழமொழி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், பொறுத்தார் பூமி ஆர்வார் என்பதை. அந்த பழமொழியை உணர்ந்து அதற்கேற்ப நீங்கள் செயல்படணும். அதுதான் இந்த டைம் உங்களுக்கு மெயினாக ஒரு கோரிக்கையாகவே ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறத புரிஞ்சு இந்த கோரிக்கைக்கேற்ப செயல்படுங்க. இப்படி நீங்கள் நடந்தீங்கன்னா சிறப்பு பலனாக உங்களுக்கு நிறைய பலன் கிடைக்கும். அதில் ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உங்களுக்கு அலுவலகத்தில் உங்களுக்கு ஒரு சிலருக்கு சம்பள பாக்கி தொகைகள் தாமதமாக வர்ற மாதிரி இருக்கும். அப்படி வரும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஓகேன்னு இருங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வேலை போயிடும். இனி சீக்கிரம் உங்களுடைய வேலைகளை முடிக்க முயற்சி பண்ணும். அதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணாதான் உங்களுக்கு நல்லது நடக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட உத்தியோகத்தில் நிறைய இழப்புகளை சந்திக்க வேண்டியது இருக்குது. ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு உத்தியோகத்தில் இந்த மாதிரி கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன். சொன்னதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட்டு வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஏற்றுமதி இறக்குமதி இது ரெண்டிலுமே அதிகமான ஆர்டர்கள் இந்த டைம் கிடைக்கும். ஆனால் ஆர்டர்கள் கிடைக்குதுங்கிறதுனால அவசரப்படக்கூடாது, பொறுமையோடு இருக்கணும். என்ன பொறுமையோடு இருக்கணும்னா, ஏற்றுமதி இறக்குமதியில் கரெக்டாக எல்லாமே பண்ணுறோமாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ரீசெக் பண்ணி எல்லாமே பண்ணுங்கள். அதனை குறித்த நேரத்தில் நீங்கள் அனுப்பியும் வைக்கணும். அதனால் எல்லாமே பிளான் பண்ணி பண்ணுங்கள். வியாபாரக்காரங்களுக்கு லாபம் வருவதற்கு பிளான் பண்ணி செயல்படணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட்டு மிதுன ராசிக்காரங்க குடும்ப தலைவிகளாக இருப்பீங்கள, இவங்களுக்கு இந்த கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன். என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கார பெண்களுக்கு கணவருடைய அன்பை பரிபூர்ணமாக பெற்று மன மகிழ்வு அவங்க வகையில் கொள்கிற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு அமையப்போகுது. வீட்டிலலாம் கலை பொருட்கள்லாம் கொண்டு வீடு அலங்கரிக்கிறதெல்லாம் பண்ணுவீங்க. குழந்தைகளுடைய நலனில் ஒரு பக்கம் அக்கறையானது காட்டணும். அவங்களுடைய மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளணும். இதை ரெண்டையுமே நீங்கள் குடும்ப தலைவிகள் விட்டுறக்கூடாது. இதை விடாமல் பண்ணிங்கன்னா தான் குடும்பத்தில் ஒரு இது அமையும். அதனால் இதை மறக்காமல் செய்திடுங்க. அப்புறம் கலைஞர்கள் மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைஞர்களுக்கு இந்த கிரக மாற்றங்களால் உங்கள் முயற்சியில் பெரிய பேனர்களில் இருந்து அழைப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் முக்கிய கதாபாத்திரம் உங்களுக்கு கிடைக்கும். கவலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு கிடைக்கக்கூடிய பாத்திரத்தை பயன்படுத்தி முன்னேற பாருங்கள். இது கலைஞர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு மாபெரும் எச்சரிக்கை. அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்கள் உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உங்களுடைய வகுப்பறையில் அனாவசிய பேச்சை தவிர்த்து பாருங்கள். இந்த டைம் அதை நீங்கள் பண்ணிங்கன்னா தேவையற்ற கெட்ட பெயர்கள் வாங்காமல் தப்பித்து கொள்ளலாம். அது உங்களுடைய பெற்றோர்களுக்கு கவலையை தர்ற மாதிரி இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குது. அதனால் உங்களுடைய பெற்றோர்களுக்கு கவலையை தராமல் இருக்க ரொம்ப பொறுப்போடு படிங்க.
ஸோ இதுதான் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் உங்களோட ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன் இதுதான். ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களுக்கு இந்த டைம் பரிகாரமாக என்ன செய்யணும் அப்படின்னா, சிவபெருமான ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராகு காலத்தில் தரிசிக்கணும். அப்படி நீங்கள் தரிசிச்சிங்கன்னா கோடான கோடி புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அதை ஒன்று மட்டுமே பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க. இந்த தாள்களை நீங்கள் இப்போ பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உங்களை போல மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே தெரிந்து கொள்ள நினச்சிங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.